உம்மாலாகும். சொல்லுங்க சொல்லுங்க. 50,000 ஆத்துமாக்களை கொண்டு வர உம்மாலாகும். அவ்வளவு பெரிய மேகா சர்ச்ச கட்ட உம்மாலாகும். அகிலம் அனைத்தையும் ஆமென் சொல்லுங்க. அகிலம் தேங்க்யூ அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், எதுவும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. glory. ஆகாதது எதுவும். கோலும் கையுமாக விளைக்க சென்றார். யாக்கோபு பெருக செய்தாரா? சொல்லுங்க. கோலும் பெருக செய்தாரா? சொல்லுங்க. விஷனை கொடுத்து ஒரு ப்ரொவிஷனை கொடுப்பீங்க. glory. ஆகாதது ஆகாதது glory. amen. thank you அப்பா. amen. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதைவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஜீசஸ் thank you அப்பா. சொல்லுங்க. உம்மாலாகும். ராஜா ராஜா ராஜா. நான் விசுவாசிக்கிறேன், ராஜன் வார்த்தையாலே இந்த ஊழியத்துல ஒரு குடும்பமும் வறுமையில வாடாது. ராஜனின் வார்த்தையாலே ஒரு குடும்பம் கூட கடனா இருக்காது. சொல்லு கைவிழி ஆமென் சொல்லியா. எலியா சொன்னா இவர் என்ன சாதாரணவரா? அந்த எலியோட ஒரு புலியாத்தான் நிற்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா. glory glory. வார்த்தையின்படி ஆகட்டும். ஏசையா இந்த ஊழியத்துல ஹல்லேலூயா பங்கு பெறுகிற ஒருவர் கூட கடனா இருக்க போறதில்லைன்னு சொல்லி இந்த சபைக்கு வருகிற ஒருவர் கூட ஆமென் சொல்லுங்க. வரப்போற நாட்களை நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. வறுமையில இல்ல, கடனா இல்ல, கொடுக்கிற கோடீஸ்வரர்கள் என் சபையில் இருக்கிறாங்க நீ சொல்லுவ. ஏசையா ஏசையா. glory 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 glory. Hallelujah. உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க. thank you அப்பா. சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த தொழு நோயாளி குஷ்ட ரோகி சொன்னானே உம்மாலாகும். சொல்லுங்க. உம்மாலாகும் உம்மாலாகும். அவனுடைய ஜெபம் சிம்பிள் பிரேயர். நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மாலாகும். சத்தம் போட்டு சொல்லியா. சத்தம் வர மாட்டேன். அப்புறமா டீ வாங்கி தந்துறேன். சத்தம் போடு. அல்லேலூயா. சவுண்ட் பத்து. தேங்க்யூ அப்பா. ஒரு சிம்பிள் பிரேயர். உம்மாலாகும்.
அது தேவனை அசைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ராஜாவை அசைத்தது. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தாரா. அந்த தொழு நோயாளிக்கு சொல்லுங்க, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தீரே ஐயா, அதிசயம் செய்தீரே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா என்று சொல்லி சுகமாக்கினீ, என்று சொல்லி சுகமாக்கி. பிரேயர் உம்மால் ஆகும் என்று சொன்ன அந்த ஜெபத்திற்கு பதில் ராஜா மனது உருகினார். ஆமென், ஆமென். உம்மால் ஆகும் என்று சொல்ல சொல்ல நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்கள் மேல மனது உருகி உங்கள் தனிப்பட்ட உங்க உடல் இருக்கிற வியாதியை நீக்கி கொண்டு இருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா thank you அப்பா. Jesus glory glory. உம்மாலாகும் எல்லாம். கை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலாகும் உம்மாலாகும் தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா. ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. நல்லா ஸ்தோத்திரப்படு. தொடர்ந்து சில நிமிடங்கள் தான் உற்சாகப்படுத்தி வீடு செல்லணும். கர்த்தர் உங்கள் மறவாமல் நினைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ கொடுத்துட்டே இரு, சவுண்ட் வந்துட்டே இருக்கட்டும். தேங்க்யூ. அருமையான அந்த மியூசிக் செட்டுக்காக ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அழகா இருக்கு. கொயருக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மறவாமல். அதே ஆதியாகமத்துல 30ஆம் அதிகாரம் 22ல கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 30:22 ராகேலை நினைந்தருளினார். ஆமென், ஆமென். செவி கொடுத்தார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமென். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென். நிந்தையை நீக்கிவிட்டார். நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நினைக்கிறார். உங்களை நினைக்கிறார். உங்கள் நிந்தையை நீக்கிவிட்டார். உங்கள் நிந்தையை நீக்கிவிட்டார். அதனால இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப் என்று பெயரிட்டார். அப்போ என்ன நடக்குது? கர்த்தர் நினைத்து யோசேப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த யோசேப் சாதாரணவர் அல்ல, தேசத்தையே ஆட்சி செய்த ஒரு ஆளுநர். கைதட்டுங்க, ஆட்சி செய்த ஆளுநர். ஆட்சி செய்த ஆளுநர். அப்ப இந்த சபையிலிருந்து அதிகாரிகள் வருவார்கள் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். கைதட்டுங்க. இந்த சபையை நினைவு கூர்ந்து இங்கிருந்து அதிகாரிகள், ஆட்சி செய்கிறவர்கள், ஹalleluya, கலெக்டர்ஸ் வரலாம், எம்எல்ஏ எம்பிக்கள் வரலாம், அரசியலிலே ஆட்சி செய்கிறவர்கள் வருவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 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 தேங்க்யூ அப்பா. ஒரு சபை வளர்ச்சிக்கு இன்னொரு காரியம், சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, மேன் மக்கள், அரசியல்வாதிகள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், தொழில் அதிபர்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இந்த வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள், அதிகாரிகள் நடந்து வருவார்கள் எழுதி இருக்கிறதா? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. டாக்டர்ஸ் வருவார்கள். ஒரு பக்கம் சாதாரண மக்கள், இன்னொரு பக்கம்
ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சபைக்கு வருவார்களாகன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கள் வருவார்கள், தேசத்தை போஷிக்கிறவர்கள், ஊழியம், தேசத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள், போஷிக்கிறவர்கள். தேங்க்யூ அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதனை ஆராதனை ஏசையா. Thank you அப்பா, thank you அப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவி நீ. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. யா இதுவரை உதவி நீரே. உம்மை thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. Thank you அப்பா. ஆமென். கைதட்டி கைதட்டி ஏசையா இன்னொரு விசேஷயா தரல ரக்கா பகத ஏ பகதர ரக்கா பகதர. அதுதான் சொல்ல சொல்ல நடக்கும். யோசேப்புகள் எழும்புவார்கள் என்று சொல்லி உம்மாலா இந்த ஊழியத்துல உம்மாலாகும் எல்லாமாகும். தகப்பனே சமுதாயத்துக்குள்ள ஊழியம் செய்யும்படி யோசேப்புக்களை எழுப்புவீங்க. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. நினைவு கூறுகிற தகப்பன் சொல்லுங்க. அவருக்கு பேர் என்ன? நினைவு கூறுகிற தகப்பன். அதுவும் இந்த ஊழியம் நினைவு கூறப்படுகிறது. அன்னாளை நினைவு கூர்ந்தார். 1 சாமுவேல் 1:19 இப்படியாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:19 கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா. Thank you. ஏசையா
இந்த ஊழியத்துல சாமுவேல்கள் எழும்புவார்கள் என்று கைதட்டுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்துல சாமுவேல்கள் எழும்புகிறார்கள். இந்த ஊழியத்தின் வழியாய் அநேக ஊழியர்கள் தேசத்தில் எழும்புகிறார்கள். தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்கள். சுவிசேஷகர்கள் எழும்புகிறார்கள். போதகர்கள் எழும்புகிறார்கள். மேய்ப்பர்கள் எழும்புகிறார்கள். இந்த ஊழியத்தின் வழியாக தேசத்தை அசைக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. அநேகரை கர்த்தரண்டை இழுத்து வருகிற தேவ மனிதர்களை இந்த சபை வழியாக ஊழியத்தின் வழியாக நீர் எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. அநேக ராஜன் பாஸ்டர்களை எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. சேனைகளாய் தேசத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியர்களை எழுப்புகிறதற்காக நன்றி அப்பா. உம்மாலாகும் கைதட்டி எல்லாமாகும். உம்மாலாகும் கைதட்டி எல்லாமாகும். ஆகாதது ஹalleluya glory glory glory. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் ராஜனை நினைவு கூர்ந்து சாமுவேல்களை ஆண்டவர் எழுப்புகிறதுக்காக கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya thank you அப்பா. நன்றி அப்பா. நீங்களே தீர்க்கதரிசியா எழும்பி. தீர்க்கதரிசி என்றால் யார்? இறை வாக்கு சொல்லுகிறவர்கள். உங்க வாயில வாக்கு வந்தா நீங்க தீர்க்கதரிசி தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதிர்காலத்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய வாக்கு உங்க வாயில வெளியே வரும்போது அது இறை வாக்கு, தீர்க்கதரிசி தான். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு இறை வாக்கு உரைக்கிறவர்களாய் வருவார்களாக. சாமுவேல்கள் எழும்புவார்களாக. ஏசையா 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 ஏசையா. thank you அப்பா. உம்மாலாகும் திரும்ப திரும்ப பாட வைக்கிறார். உம்மாலாகும். ஆசைப்படுங்க பா. ஜீசஸ் சொன்னாரா, மனிதனால் கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லல, எல்லாம் கூடும் என்று அவர் எல்லாம் கூடும். ஆமென். மார்க்கு 10:18. ஆமென். 10:18. லூக்கா 18. மார்க்கு 10:27. ஆமென். லூக்கா 19:27. மத்தேயு 19:26. சரியா கைவிலியம்? சரியா கரெக்ட் பண்ணிட்டேன். சரியா தானா? மனிதனால் கூடாததுதான் ஆனால் தேவனால். 3 பேரும் அவங்க தெளிவா. மத்தேயு 19:26 எழுதப்பட்டிருக்கிறதா? மார்க்கு 10:18. லூக்கா 18. மார்க்கு 10:18. 10:27. அதே போல லூக்கா 18:27. சரி சரி. ஹalleluya. லூக்கா 18:27. 18 தானே? 18:27. ஹalleluya. கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மார்க்கு 10:27. மத்தேயு 18:26. அதை ஒண்ணு குறைஞ்சிருச்சு. 26. இதுல என்ன சொல்ல? மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனால் கூடாததுதான் தெரியும், கூடாததுதான். ஆனால் சொல்லுங்க, தேவனாலே. கை வைத்து சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். கூடும் சொல்லல, தேவனாலே எல்லாம் கூடும். அத கொஞ்சமாவது அனுபவிச்சிருக்கீங்களா ராஜன்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் எப்படி வந்தது? தேவனாலே எல்லாம் கூடும். ஹalleluya. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கடைசியா ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போறேன். உற்சாகமா இருக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா
ஏசையா